திருநெல்வேலி தாமிரபரணி அரசு போக்குவரத்து பணிமனையில 25,000 லிட்டர் டீசல் திருட்டு விவகாரத்துல 6 பேர் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்திருக்குது. அதிகாரிகளோட இந்த திடீர் நடவடிக்கை காரணமா போக்குவரத்து துறையில ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்குங்க. திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை அரசு விருந்தினர் மாளிகை அருகே தாமிரபரணி அரசு போக்குவரத்து கழகத்தின் பணிமனையிலிருந்து அரசு பேருந்துகளுக்காக ஒதுக்கப்பட்ட 28,000 லிட்டர் டீசல் மாயமாகி இருக்குது. ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் இருவரை உடனடி பணி நீக்கம் செய்துள்ள நிலையில மேலும் 6 பேர் மீது, மொத்தம் 6 பேர் மீது நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து துறை தற்போது தயாராயிட்டு இருக்குது. அதாவது நெல்லை அரசு தாமிரபரணி அரசு போக்குவரத்து பணிமனைங்கிறது நெல்லை மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான எண்ணிக்கையிலான அரசு பேருந்துகளுக்கு எரிபொருள் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான மையமாகும். கடந்த சில வாரங்களாக டீசல் நிர்வாகத்தில் சந்தேகம் உண்டாகிய நிலையில அதிகாரிகள் இன்னைக்கு கணக்கீடுகளை ஒப்பீடு செஞ்சு ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வுல மொத்தம் 25,000 முதல் 28,000 லிட்டர் டீசல் கணக்கில் இருப்பது உறுதியானது. இதனால 100க்கும் மேற்பட்ட, அதாவது காணாமல் போன அந்த டீசல் லிட்டருங்கிறது 100க்கும் மேற்பட்ட பேருந்துகளுக்கு டீசல் வழங்கக்கூடிய எண்ணிக்கைக்கு சமமானதாகும். இதனை இந்த மோசடியில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இருவர் உடனடியாக தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது குறித்து விசாரணையானது மண்டல போக்குவரத்து மேலாளர் தலைமையில் தற்போது நடைபெற்று வருதுங்க. இதற்கு துணையாக அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவும் இணைந்து செயல்பட்டு வருது. அதே சமயம் மாவட்ட நிர்வாகத்தினரின் பரிந்துரையின்படி அனைத்து பணிமனைகளிலுமே இந்த டீசல் விநியோகத்தின் போது சிசிடிவி கண்காணிப்பு, அதே மாதிரி டிஜிட்டல் பதிவு முறைகள், டேட்டா ஆடிட் ஆகியவை ஏற்கனவே அமல்ல இருக்கிற நிலையில எப்படி இத்தனை 1000 லிட்டர் டீசல் திருடு போனதுங்கிறது குறித்து அரசு அதிகாரிகள் தற்போது விசாரணை தொடங்கி இருக்கிறாங்க. தற்போதைய சந்தை எண்ணெய் நிலவரப்படி பாத்தீங்கன்னா சுமார் 26,40,440 ரூபாய் வரை இருக்கும்னு சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கு. இது தமிழக அரசுக்கு நிதிக்கு நேரடியான பெரிய இழப்பாக இருப்பதோடு பொதுமக்கள் பயணிக்கும் சேவைகளுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. இத்தகைய முறைகேடுகளை அரசு சேவைகள்ல நம்பிக்கையை சிதைக்கும் வகையில் உள்ளது அப்படின்னு சொல்லி பலர் வருத்தத்தை தெரிவிக்கிற நிலையில நிதி அளவுல பெரும் சேதம் ஏற்படும் அளவுல ஏற்பட்டிருக்கும் நிலையில குற்றவாளிகளை கண்டறிந்து கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விரைவில் எரிபொருள் விநியோகத்தில் ஒரு மேல்மட்ட கண்காணிப்பு அமைக்கணும்னு சொல்லி அவங்க தெரிவிக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் ஏற்கனவே அரசு போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்கி வருவதாகவும் பெரும்பாலான அரசு பேருந்துகளை புதுப்பிக்க முடியாத நிதி நெருக்கடியில சிக்கி தவிப்பதும் பல பேருந்துகளை இயக்கிறதுக்கு அரசு தரப்புல ஓட்டுநர்கள் பணியமர்த்தம் செய்யாத நிலையில மிகவும் நஷ்டத்துல இயங்கி வரக்கூடிய தமிழக அரசோட போக்குவரத்து துறையில இது போன்று வெளி உலகத்துக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நடக்கும் இது போன்ற ஊழல் சம்பவம் ஒட்டுமொத்த மக்களையுமே தற்போது அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குது. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் உயரதிகாரிகள் இந்த சம்பவம் குறித்து அறிந்து தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனை போன்ற மோசடிகள் நடைபெறாத வகையில புதிய கட்டுப்பாடு மற்றும் செயற்கை நுண்ணறிவு கண்காணிப்பு முறைகள் பற்றி பரிந்துரை செய்து அதன் அடிப்படையில இந்த பணிமனைகள் இயங்கணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க.